நியூக்ளியர் பிசிக்ஸ் கான்செப்ட் பார்ப்போம்ப்பா. நியூக்ளியர் பிசிக்ஸ்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நியூக்ளியஸுக்கு உள்ள என்ன இருக்கோ அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நியூக்ளியஸ்ல என்ன இருக்கோ அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஜென்ரலா ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா வந்து நம்ம ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் தி ஆட்டம்ல வந்து அதாவது மொத்த ஆட்டமுடைய மாசம், அதாவது மொத்த ஆட்டமுடைய மாசம் வந்து சென்டர் ஆஃப் தி ஆட்டம்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, ஸ்மால் பார்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த ஸ்மால் பார்ட்ல மொத்த மாசம் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த மாசம் தான் வந்து என்ன சொல்றோம்னா வந்து ஆட்டமுடைய மொத்த மாசம் அப்படி சொல்லிடுவோம். ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா வந்து இது வந்து ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டர்ல வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப நியூக்ளியஸ் இருக்கு. இதுதான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வந்து நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? சரி சரி, ஜென்ரலா புரோட்டான் மாஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு எடுத்துப்போம். நியூட்ரான் எப்படி நியூட்ரான் மாஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம், மாஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு எடுத்துப்போம். ஆல்மோஸ்ட் மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். எவ்வளவு இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 1.67 இன்ட்டு 10⁻⁻37 கிலோகிராம் இருக்கும். 37 கிலோகிராம் அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து மாஸ் ஆஃப் நியூட்ரான் தான் அதிகமா இருக்கும் மாஸ் ஆஃப் புரோட்டானை விட. ஜென்ரலா மாஸ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.67492 இன்ட்டு 10⁻⁻37 கிலோகிராம் அப்படின்னு இருக்கும். மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.672 இன்ட்டு 626 இன்ட்டு 10⁻⁻37 கிலோகிராம் அப்படின்னு வரும். சரிங்களா? ஏன் வந்து நியூட்ரான் மாஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் புரோட்டான் மாஸ் இருக்குன்னா ஆக்சுவலா வந்து நியூட்ரான் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும், அதாவது புரோட்டானும் எலக்ட்ரானும் கிரேட்டர் ப்ரெஷர்ல கம்பைன்ட் ஆகி தான் நியூட்ரானா ஃபார்ம் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன பாருங்க, இங்க புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் கொஞ்சம் ரெண்டு பார்ட்டிகள் இருக்கிறதுனால எலக்ட்ரான் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர் டு புரோட்டான் மாஸ். அதனால தான் நியூட்ரான் மாஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் நியூட்ரான் மாஸ் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் புரோட்டான் மாஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, ஜென்ரலா ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நியூக்ளியஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எக்ஸ் அப்படின்னு நியூக்ளியஸ் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நியூக்ளியஸ் எக்ஸ் அப்படின்னு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். இங்க ஜெட் அப்படின்னு போட்டிருப்போம், இங்க ஏ அப்படின்னு எழுதியிருப்போம். இந்த ஜெட்ன்றது என்ன பாத்தீங்கன்னா வந்து அட்டாமிக் நம்பர். ஜெட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அட்டாமிக் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பருக்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா வந்து புரோட்டான் நம்பர். புரோட்டான் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, அப்ப ஜெட்ன்றது என்ன சொல்லலாம் அட்டாமிக் நம்பர், அதர்வைஸ் புரோட்டான் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே வந்து ஒரு ஆட்டம் வந்து நமக்கு நியூட்ரல் ஆட்டமா இருக்கு. நியூட்ரல் ஆட்டம்னா சார்ஜ்லெஸ் ஆட்டம் அப்படி இருந்துச்சுன்னா அதுல புரோட்டான் நம்பரும் எலக்ட்ரான் நம்பரும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஆட்டம்க்கு வந்து சார்ஜ் ஜீரோவா இருக்குன்னா புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வர்றதுனால புரோட்டான் நம்பரும் எலக்ட்ரான் நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணிடலாம்னா வந்து டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம் வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்படின்னா வந்து நமக்கு ஒரு நியூட்ரல் ஆட்டம் அப்படி இருக்குன்னா அந்த ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பரும் ஈக்குவல் டு புரோட்டான் நம்பர் எடுக்கலாம். அந்த புரோட்டான் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது சரி, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் புரிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து மாஸ் நம்பர். ஆக்சுவலா இந்த ஜெட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஜெட் தான் வந்து என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜெட்டை தான் வந்து அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம். இந்த ஏ வந்து என்ன சொல்றோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரிப்பா, இப்போ வந்து நம்ம மாஸ் நம்பரை பார்ப்போம். மாஸ் நம்பர் ஆஃப் தி ஆட்டம் இல்லைன்னா மாஸ் நம்பர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னு சொல்லுங்க. அட்டாமிக் நம்பர் டினோட்டட் பை சிம்பிள் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்னு நமக்கு வருது. சரி, அடுத்து பார்க்க போறது வந்து நம்ம மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் பார்ப்போம். சரிங்களா? மாஸ் நம்பரை எப்படி டினோட் பண்றோம்னா வந்து சிம்பிள் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு நியூக்ளியஸ் எடுத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நியூக்ளியஸ் எடுக்கிறீங்க, அந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும், இதுதான் நியூக்ளியஸ் எடுத்துக்குங்க. நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கும், அடுத்து என்னப்பா இருக்கும் நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது தி பார்ட்டிகல்ஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ் தான்
என்ன சொல்லலாம், நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு பார்ட்டிகளும் இன்சைட் நியூக்ளியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ், புரோட்டான் நியூட்ரான்ஸ் தானே இந்த பார்ட்டிகல்ஸ் தானே நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. அப்போ புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? நியூக்ளியான்ஸ், நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியான்ஸ்னா புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இது எல்லாமே நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து நியூட்ரல் சார்ஜ். ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கோ அதை தான் வந்து மாஸ் நம்பர் டினோட்டட் பை சிம்பிள் ஏன்னு சொல்றோம். அப்படின்னா வந்து நமக்கு மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மாஸ் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னன்னா நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அட்டாமிக் நம்பர்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாஸ் நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஏ அப்படின்னு எடுத்துப்போம். மாஸ் நம்பரை வந்து சிம்பிள் ஏன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? புரோட்டான் நம்பரை வந்து ஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம், அட்டாமிக் நம்பர். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன கேபிட்டல் என் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? இதுல இருந்து நியூட்ரான் நம்பர் நமக்கு கிடைக்கணும்னா என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா பாருங்க, நியூட்ரான் நம்பர், நியூட்ரான் நம்பர் அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான், நியூட்ரான் நம்பர், நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்பர் ஆஃப் நியூட்ரானுக்கு வந்து கேபிட்டல் என் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் ஏ மைனஸ் ஜெட், அதாவது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரான் நம்பர் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுன்னா, அதாவது நியூக்ளியஸ், அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான்ஸ் என்னென்ன பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்டாமிக் நம்பர் சொல்றோம். அடுத்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாஸ் நம்பர் சொல்றோம். நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னன்னா அட்டாமிக் நம்பர்ல இருந்து மாஸ் நம்பரை கருது, மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நியூட்ரான் நம்பர் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் அதுக்கு போவோம். சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ், சரிங்களா? அப்போ சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஜென்ரலாக வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா எல்லாமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம எர்த்து, சன்னு எந்த பாடி எடுத்தாலும் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். ஈவன் யூனிவர்ஸ் கூட ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ஆட்டமும் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. நியூக்ளியஸ்னு உள்ள போனோம்னா ஆட்டம்குள்ள உள்ள இருக்கிற நியூக்ளியஸும் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். சரிங்களா? அது சரிப்பா. அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறேன்னா வால்யூம் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான், இல்ல ரேடியஸ் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். ஏன்னா வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சா வால்யூம் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ வந்து சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்ன நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டிஃபரெண்ட் நியூக்ளியஸ் தரேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா உங்களுக்கு தரேன் பாருங்க. ஈலியம் நியூக்ளியஸ் ஒன்று தரேன், அடுத்து வந்து யுரேனியம் நியூக்ளியஸ் ஒன்று தரேன். இப்போ ஈலியம் நியூக்ளியஸ்க்கு என்ன சும்மா 2 4 அப்படின்னு எழுதலாம். ஏன் ஈலியம் நியூக்ளியஸ் 2 4 எழுதுறோம்னா ஈலியம் நியூக்ளியஸ்ல வந்து 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், அதனால ஈலியம் 2 4 எழுதியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 92 235 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்படின்னா 92 புரோட்டான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? 92 புரோட்டான்ஸ் இருக்கும் யுரேனியம்ல, 235 மைனஸ் 92 நியூட்ரான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்க ஈலியம் நியூக்ளியஸ் சைஸும் யுரேனியம் நியூக்ளியஸ் சைஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அதாவது ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல லெஸ் தேனா இருக்குமா, இல்ல கிரேட்டர் தேனா இருக்குமா நினைக்கிறீங்களா? பாருங்க, அதாவது சைஸ் ஆஃப் தி ஈலியம் நியூக்ளியஸும் சைஸ் ஆஃப் தி யுரேனியம் நியூக்ளியஸ் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்னா பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு பாத்தீங்களா, ஈக்குவல் டு 1, லெஸ் தென் 1, கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி நினைக்கிறேன், ஈலியம் நியூக்ளியஸும் யுரேனியம் நியூக்ளியஸ் சைஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா, லெஸ் தென் இருக்குமா, கிரேட்டர் தென் இருக்குமா? பாருங்க, கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஈலியம் நியூக்ளியஸ் சைஸ் வந்து லெஸ் தென் யுரேனியம் நியூக்ளியஸா இருக்கும். ஏன் லெஸ் தேனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஈலியம் நியூக்ளியஸ்ல 4 பார்ட்டிகல் தான் இருக்கு, யுரேனியம்ல பாத்தீங்கன்னா 235 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த வால்யூம் இருக்கு இல்லைங்களா, அந்த வால்யூம் இருக்கு இல்லைங்களா, அந்த வால்யூம் வந்து என்ன பண்றோம்னா வந்து வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை சொல்றோமா இல்லைன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை சொல்றோமா? பாருங்க, வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து ஏதாவது நியூட்ரான் இருந்தாலும் சரி புரோட்டான் இருந்தாலும் சரி எல்லாமே பார்ட்டிகல் தான். அப்போ பார்ட்டிகல் என்ன, மெட்டீரியல் பார்ட்டிகல் என்ன, அப்போ வந்து அது ஆக்குபை ஸ்பேஸ்னு வரும் இல்லையா? அப்படின்னா வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும் சொல்லுங்க? அட்டாமிக் நம்பர்னு வருமா, மாஸ் நம்பர் வருமா? வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ், வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர், நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை பொறுத்து இருக்கும். அப்படி தானே இருக்கும். அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர்னு எழுதிக்கலாமா? வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஜென்ரலா வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும்? வால்யூம் நியூக்ளியஸ் வந்து நாங்க ஸ்பெரிக்கல் ஷேப்பாக தானே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்னா ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல இருந்து என்ன புரிஞ்சுன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4/3 பை எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே. அப்போ இந்த 4/3 பையும் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா திருப்பி நம்ம என்ன எழுதலாம் சொல்லுங்க? ஆர் கியூப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆர் கியூப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கியூபிக் ரூட் எடுத்துட்டோம் வச்சுங்க. கியூபிக் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்க? ஆர் ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு cube root of the mass number. அப்ப radius of the nucleus directly proportional to cube root of the mass number. நல்லா பாருங்க, ஆக்சுவலா வால்யூம் directly proportional to mass number வருது. radius of the nucleus directly proportional to cube root of mass number அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த proportionality constant நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த proportionality ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு proportionality constant இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த proportionality constant தான் வந்து என்ன பண்ணலாம்னா R0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து R0 எடுத்துட்டு இன்ட்டு A பவர் 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க. ரேடியஸுக்கு வந்து ரேடியஸ் இஸ் ஈக்குவல் R0 இன்ட்டு A பவர் 1/3. இந்த R0 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து R0 வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் இந்த R0க்கு என்ன யூனிட் இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? R0க்கு என்ன யூனிட் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? R0 வேல்யூ எவ்வளோ பாருங்க? 1.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15. R0க்கு யூனிட் இருக்குமா இருக்காதா? R0க்கு வந்து யூனிட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? R0க்கு யூனிட் வந்து இருக்கும் இல்லையா? ஏன்னா R வந்து மீட்டர் ரேடியஸ், இது வந்து மாஸ் நம்பருக்கு யூனிட் கிடையாது. அதனால வந்து R0க்கு மீட்டர்னு இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா R0 வந்து 1.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஜென்ரலாக நம்ம இந்த 10 பவர் மைனஸ் 15 மீட்டர் என்னன்னு சொல்லலாம்? ஃபெர்மி மீட்டர். அப்போ 1 ஃபெர்மி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 15 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ வந்து R0 எவ்வளோ சொல்லிடலாம்? 1.2 ஃபெர்மி மீட்டர். 1.2 ஃபெர்மி மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது சரி, இப்போ உங்களுக்கு இது புரியுது. இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இந்த சிம்பிள் என்ன சொல்லுங்க? Fe எழுதுனா என்ன சொல்லுங்க? இது அயன் தானப்பா. இந்த Feக்கு வந்து மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்கும்? 125 அப்படின்னு இருக்கு. அலுமினியம்னு ஒன்று எடுத்துக்கும். அலுமினியமுக்கு மாஸ் நம்பர் வந்து 27 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அலுமினியம் உடைய ரேடியஸ், அலுமினியமுக்கு ரேடியஸ் வந்து நமக்கு 6.4 பெர்மி மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 6.4 பெர்மி மீட்டர்னு கொடுத்துருந்தா தென் இது என்ன சொல்லுங்க? ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் 6.4 பெர்மி மீட்டர் கொடுத்திருந்தா வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி இந்த அயன் ஆட்டம் வரும்? கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு 2 நியூக்ளியஸ் கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்ன நியூக்ளியஸ் கொடுத்துருக்கோம்? அயன் ஒன்று கொடுத்துருக்கோம், அலுமினியம் ஒன்று கொடுத்துருக்கோம். அலுமினியம் மாஸ் நம்பர் 27, அயனுக்கு வந்து 125 மாஸ் நம்பர் வந்திருக்கு. அலுமினியம்க்கு வந்து ரேடியஸ் வந்து 6.4 பெர்மி மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அயனுக்கு வந்து நியூக்ளியஸ் எவ்வளோ இருக்கும்? Fe என்றது அயன் தானப்பா. Fe என்றது இந்த அயனுக்கு வந்து ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாமா? அப்போ ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் அப்படி எடுத்தோம்னா ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் பை ரேடியஸ் ஆஃப் அயன் அப்படி தானப்பா. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க? மாஸ் நம்பர் ஆஃப் அலுமினியம் டிவைட் பை மாஸ் நம்பர் ஆஃப் அயன் பவர் 1/3 அப்படி தானே கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் பாருங்க? ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் அயன் போட்டுட்டு ரேடியஸ் ஆஃப் அயன் அப்படின்னு எழுதியிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? தட் இஸ் ஈக்குவல் அலுமினியம்க்கு மாஸ் நம்பர் என்ன? 27, அயனுக்கு என்ன மாஸ் நம்பர் போடும்? 125 பவர் 1/3 போடணும். கியூபிக் ரூட் எடுத்தோம்னா 27 கியூபிக் ரூட் எவ்வளோ சொல்லுங்க? 3. 125 கியூபிக் ரூட் எவ்வளோ சொல்லுங்க? 5. அப்போ 3/5. ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பாருங்க? ரேடியஸ் ஆஃப் தி அலுமினியம் நியூக்ளியஸ் 6.4 பெர்மி மீட்டர். அப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ் வந்து 6.4 பெர்மி மீட்டர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? டிவைட் பை இங்க ரேடியஸ் ஆஃப் அயன் நியூக்ளியஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ சிம்பிளை பண்ணும். அப்போ ரேடியஸ் ஆஃப் அயன் நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? 6.4 இன்ட்டு 5 டிவைடட் பை 3. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன போகிறோம்? அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வரும்னு சொல்லுங்க? 10 பெர்மி மீட்டர். ஸோ இது எப்படி சால்வ் பண்றோம்னா இப்போ ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூபிக் ரூட் ஆஃப் மாஸ் நம்பர் அப்படின்னு எடுத்து பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க,
இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் கொடுத்தா நியூக்ளியஸ்க்கு சைஸ் கண்டுபிடிச்சோம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், வால்யூம் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஏன்னா ரேடியஸ் தெரிஞ்சாவே டைரக்டா வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்து ஒரு நியூக்ளியானுடைய மாஸ், அதாவது நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியான்ஸ் இருக்குல்லப்பா, புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கு. அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டானா மாஸ் ஆஃப் நியூட்ரானா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஈக்குவல் கிடையாது. மாஸ் ஆஃப் நியூட்ரான் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படி தானே சொல்லியிருந்தோம். சரிங்களா? சரி, இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எடுத்துட்டு இந்த மாஸ் ஆஃப் புரோட்டான் மாஸ் ஆஃப் நியூட்ரான் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? எக்ஸ்ன்னு போட்டு அட்டாமிக் நம்பர் ஜெட்னு போட்டு மாஸ் நம்பர் ஏன்னு போடுவாங்க. ஜெட்னா ஜெட் புரோட்டான்ஸ் இருக்கு, ஏன்னா அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் சொல்லி இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ மாஸ் ஆஃப் an ஆட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் an ஆட்டம் கேட்டா மாஸ் ஆஃப் an ஆட்டம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கப்போ, அப்படி கேட்டால் மாஸ் ஆஃப் ஒரு நியூக்ளியான் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் ஒரு நியூக்ளியான் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம எந்த ஆன்சர் எழுதுனா நல்லா இருக்கும் சொல்லுங்க? ஏ இன்ட்டு எம் அப்படின்னு எழுதலாமா, இல்லைன்னா ஜெட் இன்ட்டு எம் எப்படி எழுதுனா கரெக்டா சொல்லுங்க? மாஸ் ஆஃப் an ஆட்டம்ன்றதை விட நம்ம மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ்ன்னு எடுத்தா இன்னும் நல்லா கிளியரா இருக்கும். சரி, அது சரிங்களா? அப்போ மாஸ் ஆஃப் ஆட்டம்ன்றது நம்ம மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஆக்சுவலா மாஸ் ஆஃப் ஆட்டமும் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் மாஸ் ரொம்ப கம்மி தானே, நியூக்ளியஸ் மாஸ் தான் மாஸ் ஆஃப் தி ஆட்டம்னே எடுக்கிறோம் நம்ம. சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து மாஸ் ஆஃப் an ஆட்டம்ன்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க? மாஸ் ஆஃப் an ஆட்டம்ன்றது மாஸ் நம்பர் இன்ட்டு, அதாவது மாஸ் நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் சொல்லலாமா, இல்லைன்னா அட்டாமிக் நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் சொல்லலாமா? பாருங்க, என்ன சொல்லலாம்? அதாவது மாஸ் நம்பர் நியூக்ளியான்ஸ் தானே இருக்கு. அப்போ மாஸ் நம்பர் நியூக்ளியான்ஸ் இருக்குனால மாஸ் நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் எழுதுறதுனா கரெக்டா வரும். அப்போ இப்படி வராது, இது கரெக்ட் கிடையாது, இதுதான் கரெக்ட். ஸோ மாஸ் ஆஃப் அண்ட் நியூக்ளியஸ் என்ன வரும் சொல்லுங்க? மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்ன வரும் சொல்லுங்க? மாஸ் நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். சரிங்களா? எம் இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன பார்த்தோம்னா ரேடியஸ் பார்த்துட்டோம், அடுத்து மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸும் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ், நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு பார்க்க போறோம். நியூக்ளியர் டென்சிட்டி. சரிங்களா? சரி, இப்போ நியூக்ளியர் டென்சிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஒரு நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஒரு நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனுக்கு என்ன வரும்? 816 வருமா? அந்த மாதிரி தானே வரும். ஆக்சிஜனுக்கு 816 அப்படின்னு வரும். எடுத்துங்க. இன்னொன்று யுரேனியம் எடுத்துங்க. யுரேனியம் 92 235 அப்படி கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆக்சிஜன் நியூக்ளியஸுக்கும் யுரேனியம் நியூக்ளியஸுக்கும் டென்சிட்டி வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல்னு வருமா, இல்லைன்னா நாட் ஈக்குவல்னு வருமா? என்ன கெஸ் பண்றீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் வந்து என்ன கொஸ்டின் புரியுதா? ஆக்சுவலா நம்ம நியூக்ளியர் டென்சிட்டியை பார்க்க போறோம். நியூக்ளியர் டென்சிட்டி பார்த்தோம்னா ஆக்சிஜன் நியூக்ளியஸ் இருக்கு, யுரேனியம் நியூக்ளியஸ் இருக்கு. இங்க மாஸ் நம்பர் கொடுத்துட்டேன். மாஸ் நம்பர் வந்து ஆக்சிஜனுக்கு 16 கொடுத்துருக்கேன், யுரேனியம்க்கு 235 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கான்செப்டை பார்க்கும்போது நம்ம என்ன திங்க் பண்ணலாம்? இந்த டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் ஆக்சிஜனுக்கும் யுரேனியமுக்கும் ஈக்குவல் வருமா, நாட் ஈக்குவல் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ டெரைவ் பண்ணி பார்க்கலாம். டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் டெரைவ் பண்ணி பார்ப்போம். அந்த டெரிவேஷன்ல வந்து மாஸ் நம்பர் அப்படின்னு வந்தா, ஏன்னா நம்ம இந்த நியூக்ளியஸை வந்து இந்த ஆக்சிஜன் யுரேனியம் இதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்? இந்த அட்டாமிக் நம்பர், நியூட்ரான் நம்பர், இந்த மாஸ் நம்பர் தானே வச்சு தானே இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம், இது வேற நியூக்ளியஸ் இது வேற நியூக்ளியஸ்ன்ட்டு. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் நம்ம டெரைவ் பண்ணும் போது அந்த மாஸ் நம்பர் என்ற ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அப்போ வந்து நியூக்ளியஸ் டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் நம்பர் அப்படின்னு வந்துடும். ஒருவேளை மாஸ் நம்பர் வரலையேன்னா அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர் அப்படின்னு வந்துடும். இண்டிபெண்டன்ட் வந்துச்சுன்னா அப்போ எல்லா நியூக்ளியஸ்க்கும் டென்சிட்டி சேம்னு வரும். இப்போ நம்ம வந்து டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் கண்டுபிடிப்போம். இப்போ டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் ஜென்ரலா டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் தானே வரும். மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ மாஸ் பை வால்யூம்னா மாஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு நியூக்ளியான் மாஸ் ஸ்மால் எம்னு எடுத்துட்டோம்னா நியூக்ளியஸுக்கு மாஸ் எவ்வளவு இருக்கும்? ஏ நியூக்ளியான்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஏ நியூக்ளியான்ஸ் இருக்கும். அதனால தான் இங்க பாருங்க ஏ நியூக்ளியான்ஸ் இருக்கிறதுனால மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஏ இன்ட்டு எம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஏ இன்ட்டு எம்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து ஏ இன்ட்டு எம் இல்லைன்னா எம் இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் இன்ட்டு மாஸ் நம்பர் டிவைட் பை வால்யூம். இப்போ வால்யூம் போடும்போது வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப்னு போடணுமா? ஆர் கியூப்னு போடணும்னா ஆர் பிளேஸ்ல என்ன பார்த்துருந்தோம் நம்ம? ஆர் பிளேஸ்ல வந்து
r0 into a power 1/3 ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லைங்களா? r is equal to r0 into a power 1/3. அப்ப அந்த வேல்யூ r cube பிளேஸ்ல r0 into a power 1/3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஹோல் கியூப்னு போட்டுக்குவோம். சரிங்களா? இப்படி எழுதும் போது என்ன வருது பாருங்க, மேல வந்து m a இந்த 3 டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல போயிடும். 3 டிவைட் பை 4 இங்க வந்திருக்கும். அடுத்து டிவைட் பை r0 கியூப் அப்படின்னு வந்துட்டு இன்ட்டு a கியூப்னு a கியூப் இது பவர் 1/3 கியூபும் கேன்சல் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பவர் 1/3 இந்த 1/3 3 இங்க கேன்சல் ஆயிருக்கும். இங்க மட்டும் 3 வந்துரும். புரியுதுங்களா அது? சரிங்க பாருங்க, அப்போ நியூமரேட்டர்ல மாஸ் நம்பர் இருக்கு, டினாமினேட்டர்ல மாஸ் நம்பர் இருக்கு. அப்போ அந்த மாஸ் நம்பரை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மாஸ் நம்பரை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நமக்கு என்ன வந்திருக்கு ஃபார்முலா பாருங்க, 3m டிவைட் பை 4 r0 கியூப் அப்படி தானே வந்திருக்கு. சரி, இங்க பாருங்க, இங்க வந்து mன்றது மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். நியூக்ளியான்னா புரோட்டான் மாஸ் நியூட்ரான் மாஸ், எந்த நியூக்ளியஸ்ல இருந்தாலும் அந்த நியூக்ளியான் மாஸ் சேம். அதே மாதிரி r0 வந்து அது கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி தானே பார்த்துருந்தோம். இந்த இங்க டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, இந்த டெரிவேஷன்ல டெரைவ் பண்ணியிருந்தோம். r is equal to r0 a power 1/3 இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். அப்படின்னா நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா வந்து இங்க டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் நம்ம இங்க பார்த்திருக்கோம். டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து இங்க டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் நம்பர்னு வந்திருக்கா வரலையா? டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் நம்பர் வரலதுனே. அப்ப டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் நம்பர் வரலைன்னா அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் ரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர் அப்படின்னு வந்திருக்குன்னா அப்போ டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிஜனுக்கு ஒரு டென்சிட்டி, யுரேனியம்க்கு ஒரு டென்சிட்டி, அலுமினியம்க்கு ஒரு டென்சிட்டி அந்த மாதிரி வருமா? இல்லைன்னா எல்லா நியூக்ளியஸுக்குமே டென்சிட்டி சேமா இருக்குமா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இங்க வந்து நமக்கு ஃபார்முலா என்ன வந்திருக்கு? ஃபார்முலா வந்து டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர் வந்திருக்கு. அதனால வந்து டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர்ன்றதுனால அப்ப என்ன வரும் சொல்லுங்க, நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? எல்லா ஆட்டமுக்குமே எல்லா நியூக்ளியஸுக்குமே எப்படி இருக்கணும்? டென்சிட்டி வந்து சேமா இருக்கணும். இங்க டென்சிட்டி சேம்னா எப்படி, என்ன வந்து ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம்னா வந்து ஒரு நியூக்ளியஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி வரையும். அப்படி பெருசா நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி இப்படி ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இதுல புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா இந்த புரோட்டான்ஸ் வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். இப்படி கிட்ட கிட்ட இருக்கும். தூரமா போக போக தூரமா இருக்கும். அதாவது நியூக்ளியஸ்குள்ள வந்து இந்த டென்சிட்டி வந்து பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும். சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ்ல வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கும், அவுட்டர்ல வர வர கம்மியா இருக்கும். ஆவரேஜ் டென்சிட்டி தான் இப்போ நம்ம டெரைவ் பண்ணியிருக்குது. ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் டென்சிட்டி தான் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி டென்சிட்டி ஆஃப் தி இன்சைட் தி நியூக்ளியஸ் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இல்லை அப்படின்னா வந்து அது என்ன நம்ம போக போக அப்படியே கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்போதைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெரிவேஷன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த டெரிவேஷனை யூஸ் பண்ணி இந்த டெரிவேஷன்ல இருந்து நமக்கு டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர்னு வந்திருக்கிறதுனால டென்சிட்டி ஆஃப் தி ஆல் நியூக்ளியஸ் ஆர் சேம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த r0 வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இந்த r0 வேல்யூ இந்த ஆர்டர் ஆஃப் 10 power -15 தானே வருது. இதுக்கு 10 power -15 power 3 போட்டா 10 power -45 வந்துடும். இந்த m இருக்கு இல்லைங்களா? இந்த mக்கு எவ்வளவு பார்த்தோம் நம்ம? மாஸ் ஆஃப் தி நியூக்ளியான் என்ன கிட்டத்தட்ட 10 power -37 பார்த்தோம். இங்க 45 இருக்கு, 10 power -37 இருக்கு. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 2.3 into 10 power 17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் என்ன வருதுன்னா 2.3 into 10 power 17 10 power 17 அப்படின்னு இருக்கும். அப்போ நியூக்ளியர் டென்சிட்டி வந்து வெரி கிரேட்டர். நியூக்ளியர் டென்சிட்டி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா 10 power 17 இது வரைக்கும் எதனா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இல்லையா? 10 power 17 அளவுக்கு இருக்கிற மாதிரி அப்போ வந்து நியூக்ளியர் டென்சிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு நியூக்ளியர் டென்சிட்டி புரிஞ்சுச்சு. அடுத்து நியூக்ளைடு அப்படின்னு இருக்கு. NuClide நியூக்ளைடு அப்படின்னு இருக்கு. நியூக்ளைடு என்ன பாத்தீங்கன்னா நியூக்ளைடு இஸ் ஏ ஸ்பெசிபிக் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு பர்டிகுலர் ஆட்டம் சொல்றோம். இது வந்து இது இப்போ ஆக்சிஜன் நியூக்ளியைடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நியூக்ளியஸ் சொல்றது ஜென்ரலா எந்த ஆட்டமா இருந்தாலும் சொல்லிக்கலாம். நியூக்ளியைடுனா எப்படி சொல்ல போறோம்னா ஒரு பர்டிகுலர் ஈலியம் நியூக்ளியைடு அப்படின்னு சொல்றத நியூக்ளியைடு அப்படின்னு வருது. ஒரு பர்டிகுலர் ஆட்டமுக்கு சொல்லும் போது அது நியூக்ளியைடு அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து வந்து நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு இருக்குப்பா. என்ன இருக்குன்னா நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு இருக்கு. நியூக்ளியர் ஸ்பின் ஆக்சுவலா நியூக்ளியர் ஸ்பின் இருந்தாவே இந்த ரொட்டேஷன் மோஷன் மாதிரி, ரொட்டேஷன் மோஷனாவே பிசிக்ஸ்ல வந்து அந்த ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஜென்ரலா நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டு இது நியூக்ளியஸ்னு வச்சுட்டுங்க, ஆர்பிட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும் இல்லைங்களா? ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த நியூக்ளியஸை வந்து இப்போ நான் ஜூம் பண்ணி வரைகிறேன் பாருங்க.
இப்போ நியூக்ளியஸ் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியஸ் இப்படி பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இதுல புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த எப்படி ஆட்டம்ல வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ஸ்ல இருக்கோ, அதே மாதிரி தான் நியூக்ளியஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் வந்து சம் ஆர்பிட்ஸ்ல இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த கான்செப்ட் வச்சு சொல்றாங்கன்னா 2n² அப்படின்னு எடுத்துட்டு n வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த nth ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2n² எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து இங்க வந்து நியூக்ளியஸ்லயும் வந்து நியூக்ளியான்ஸ் இருக்கு இல்லைங்களா? நியூக்ளியான்ஸ் வந்து நிறைய ஒவ்வொரு ஆர்பிட்லயும் ஒரு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ்குள்ள. அந்த நியூக்ளியஸ்குள்ள நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். ஒரு ஆர்பிட்லயும் நியூக்ளியான்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கும்ன்றது ஒரு டிஃபனைட் ஃபார்முலா வந்து கொடுக்கல. எப்படி உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து 2n² அப்படின்ற ஆர்டர்ல இருக்கோ, அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல திஸ் many நியூக்ளியான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து எந்த ஃபார்முலாவும் இன்னும் கொடுக்கல. அப்படி கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரு 5 இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல ஒரு 12 இருக்கும், அந்த மாதிரி சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் இது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் பேர் தான் மேஜிக் நம்பர். மேஜிக் நம்பர் நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நெட்ல போயிட்டு மேஜிக் நம்பர்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல நியூக்ளியஸ்ல வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த நியூக்ளியன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆர்பிட்லயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ரஷன்ல வராது. நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அந்த மாதிரி ப்ரோக்ரஷன்ல இந்த மாதிரி 2n² இந்த மாதிரி ப்ரோக்ரஷன்ல வராதனால மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த நியூக்ளியான்ஸ் வந்து இங்க இருக்கிற நியூக்ளியான்ஸ் வந்து இப்படி ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும். அந்த ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கனால வந்து அதுக்கு என்ன இருக்குன்னா ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கனால ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து வந்து ஸ்பின்னும் இருக்கும், அதனால ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும். இங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா நியூக்ளியஸ்ல வந்து பெரும்பாலும் வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமும் அடுத்து ஸ்பின் ஆகுறதுனால வர ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே சேர்ந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துட்டு அந்த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டமே ஸ்பின் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கிறாங்க. நாம என்ன படிச்சிருப்போம்னா எலக்ட்ரான்ல வந்து சும்மா ஆஃப் ஸ்பின் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஆக்சுவலா நியூக்ளியான்ஸுக்குமே வந்து ஸ்பின் இருக்கு, ஆஃப் ஸ்பின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நியூட்ரானுக்கு ஆஃப் ஸ்பின், புரோட்டானுக்கு ஆஃப் ஸ்பின் அப்படிதான் வரும். ஆனா ஒரு சில புக்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்புறம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இது எல்லாமே சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்பின் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, ஸ்பின் ஆஃப் தி நியூக்ளியான்ஸ் எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அதாவது நியூக்ளியஸ் உடைய ஸ்பின் மொத்தமே வேணும்னா இந்த மாதிரி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே சேர்ந்து அது ஸ்பின் ஆஃப் தி நியூக்ளியஸ் எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அது செப்பரேட்டா புரோட்டான் நியூட்ரான்ஸ்னு பார்த்தோம்னா அந்த புரோட்டானுக்கு ஸ்பின் ஆஃப் ஸ்பின், நியூட்ரானுக்கு ஸ்பின் வந்து ஆஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஐசோடோப். ஐசோடோப் அப்படின்னு பார்க்குறோம். ஐசோடோப் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கவனிங்க. அதாவது டிஃப்ரெண்ட் நியூக்ளியை இருக்கிற மாதிரி இருக்கும், சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். தி நியூக்ளியை அதாவது தி ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ், அதாவது அட்டாமிக் நம்பரை வச்சு தான் எலிமெண்ட்ஸவே நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? தி ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் தி சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா வந்து ஐசோடோப்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து H11 அப்படின்னு எடுத்துங்க, H12 எடுத்துங்க, H13 அப்படின்னு எடுத்துங்க. இப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து இங்க அட்டாமிக் நம்பர் 1 இருக்கு, இங்க அட்டாமிக் நம்பர் 1, இங்க அட்டாமிக் நம்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சேம் எலிமெண்ட்ஸ், ஏன்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு. அப்படின்னா புரோட்டான் நம்பர் சேமா இருக்கு. பட் என்ன டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐசோடோப் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ வந்து ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் இப்படின்னு சொல்லிடுறோம். இதே மாதிரி ஹைட்ரஜன் மட்டும் இல்லை, நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் இருக்கு, இதே மாதிரி ஆக்சிஜன் 816 அந்த மாதிரி இருக்கு, ஆக்சிஜன் 817 அப்படின்னு இருக்கு, ஆக்சிஜன் 818 இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, the same elements are having different neutron numbers is known as என்ன சொல்றாங்கன்னா வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பாருங்க இந்த ஐசோடோப்ல பாத்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்குங்களா, பி என்றது வந்து என்னது புரோட்டான். அப்ப புரோட்டான் நம்பர் சேம், புரோட்டான் நம்பர் சேமா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஐசோடோப் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஐசோடோன் பார்க்குறோம். ஐசோடோன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா
தி ஆட்டம்ஸ் ஆர், அதாவது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதுதான் என்ன சொல்றேன்னா வந்து ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? ஐசோடோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதாவது வந்து இங்க பாருங்க, லித்தியம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? லித்தியம் 37 இருக்கு. அடுத்து வந்து பாருங்க பெரிலியம் 48 இருக்கு. புரியுதுங்களா? இப்ப பாருங்க லித்தியம்ல எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 7 - 3 4. பேரியம்ல பாருங்க எத்தனை, பெரிலியம்ல பாருங்க எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 8 - 4 4 இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா வந்து அப்ப இங்க நியூட்ரான் நம்பர், இதுல நியூட்ரான் நம்பர் ஈக்குவலா இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து ஐசோடோன்னா தி ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் பாருங்க நமக்கு அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா தானே இருக்கு. ஸோ தி ஆட்டம்ஸ் ஆர் ஹேவிங் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் பட் ஹேவிங் சேம் நியூட்ரான் நம்பரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஐசோடோன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஐசோடோன்ல பாருங்க என்ன வந்திருக்கு? லெட்டர் என்னன்னு வந்திருக்கா? ஐசோடோப்ல வந்து லெட்டர் பின்னு வந்திருக்கு இல்லையா? பி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் புரோட்டான், புரோட்டான் நம்பர் சேம்னு எடுத்துங்க. இங்க n இருக்கிறதுனால நியூட்ரானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு வரதுனால நியூட்ரான் நம்பர் சேம் எடுத்துங்க. ஸோ டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் சேம் நியூட்ரான் நம்பர் இஸ் நோன் அஸ் ஐசோடோன். புரியுதுங்களா? இங்க வந்து ஐசோடோப் என்னது? சேம் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் என்ன சொல்றோம்? ஐசோடோப் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஐசோபார். ஐசோபார் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஐசோபார். சரி, ஐசோபார்ஸ். சரிங்களாப்பா? ஐசோபார்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி இங்க ஐசோடோப்ஸ்னு சொல்லிக்கலாம், இங்க ஐசோடோன்ஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஐசோபார்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாஸ் நம்பரா இருக்கணும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாஸ் நம்பரா இருக்கணும். அப்போ சேம் மாஸ் நம்பரா இருக்குன்னா அட்டாமிக் நம்பரும் நியூட்ரான் நம்பர், அதாவது புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும். புரோட்டான் நம்பர் டிஃப்ரெண்டா இருந்தாவே அது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிடலாம். அப்போ என்ன சொல்லுங்க? தி ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் தி சேம் மாஸ் நம்பரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, ஹைட்ரஜன் இதுல வந்து 1 3 அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஈலியம் 2 3 இப்படி இருக்கும். இது ஈலியமுடைய ஐசோடோப், இது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஆட்டம் பாருங்க, இந்த ரெண்டு ஆட்டம்க்கு மாஸ் நம்பர் சேமா தானே இருக்கு. மாஸ் நம்பர் சேமா இருக்கு. அப்போ அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ நியூட்ரான் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா டிஃப்ரெண்டா வந்துடும். ஸோ தட் இதை வந்து என்ன சொல்லிடுறோம்னா ஐசோபார் அப்படின்னு சொல்லிடுறோம். வேற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி ஆக்சிஜன் 817 அப்படின்னு ஒன்று எடுத்துங்க. அடுத்து வந்து என்ன, இது என்ன பாருங்க, ஃப்ளூரினா, எஃப்ன்றது ஃப்ளூரினா, இது 17 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, புரியுதுங்களா? ஆக்சிஜன் 817 எடுத்திருக்கோம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ளூரின் 917 எடுத்திருக்கோம். இங்க பாருங்க அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு, மாஸ் நம்பர் சேமா இருக்கு. அப்படின்னா நியூட்ரான் நம்பர் டிஃப்ரெண்டா வந்துடும். ஸோ தி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் சேம் மாஸ் நம்பர். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா வந்து ஐசோபார் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் அப்படின்னா புரிஞ்சுது. சரி, ஐசோபார் எப்படி ஞாபகம்? பீன்னு இருக்கு இல்லைங்களா? பி என்னன்னா சொல்லுங்க? போத் அப்படின்னு வச்சோம். போத் என்னன்னா சொல்லுங்க? போத்னா புரோட்டான் நம்பர்ஸ் பிளஸ் நியூட்ரான் நம்பர்ஸ். புரோட்டான் நம்பர் நியூட்ரான் நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்த்துனா தானே மாஸ் நம்பர். அப்ப அந்த மாஸ் நம்பர் சேம் வச்சுக்கிறோம். இங்க பாருங்க ஐசோடோப்ல பி என்ன, புரோட்டான் நம்பர் மட்டும் சேம், புரோட்டான் நம்பர் மட்டும் சேமா இருக்கு. ஐசோடோன் என்னது? நியூட்ரான் நம்பர் மட்டும் சேம். அப்ப டிஃபரன்ஸ் இன் மாஸ் நம்பர் அண்ட் புரோட்டான் நம்பர், டிஃபரன்ஸ் இன் மாஸ் நம்பர் அண்ட் புரோட்டான் நம்பர் சேமா இருக்கு. என்னன்றதுனால நியூட்ரான் நம்பர் சேம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஐசோபார்னா மாஸ் நம்பர் சேமா இருக்கும். மாஸ் நம்பர் சேம் என்ன அர்த்தம்? அட்டாமிக் நம்பரும் புரோட்டான் நம்பர், அதாவது புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பர் ரெண்டுமே சம் பண்ணா தானே சேம் வரணும். அப்போ ரெண்டுமே புரோட்டான் நம்பர் நியூட்ரான் நம்பர் ரெண்டுமேன்றதான் போத் அப்படின்னு பி ஞாபகம் வச்சுட்டு போத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அப்போ புரோட்டான் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர் தான் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் சேமா இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு எல்லாமே என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐசோபார் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா அது? ஸோ உங்களுக்கு ஐசோடோப், ஐசோடோன், ஐசோபார் இதெல்லாம் புரிஞ்சு. அடுத்து நியூக்ளியர் டென்சிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு. சரிங்களா?